ஹலோ, ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் தான். நான் இதை நானும் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் கேட்டது. அதை வந்து நானும் இன்னும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி என்னோடய சேனல்லையும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு எதை பற்றினா ஃபுட் பற்றி, ரியல் ஃபுட்டு வெர்சஸ் ஃபேக் ஃபுட்டு, இதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போனேன். ஸோ இப்போ ரியல் ஃபுட்டும் ஃபேக் ஃபுட்டும் ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு இது ரியல் ஃபுட்டா இல்லை ஃபேக் ஃபுட்டான்றதை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் ஃபுட்டு. ஸோ ரியல் ஃபுட்டு வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கஸ்டமருக்கு வருதுன்னா தட் இஸ் ரியல் ஃபுட்டு. ஆனால் அதுவே அந்த ஃபுட்டு நமக்கு நேராக வராமல் ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு வந்ததுன்னா அது ஃபேக் ஃபுட்டு. ஸோ எக்ஸாம்பிள், ரியல் ஃபுட் டொமேட்டோ, அது வந்து நமக்கு டேரெக்டாக அப்படியே கிடைக்குது. ஸோ தட்ஸ் அ ரியல் ஃபுட். ஆனால் அதே டொமேட்டோ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அது என்ன சாஸாக கெச்சப்பாக கன்வெர்ட் ஆகிட்டு வர்றதுக்கு அது வந்தால் அது ஃபேக் ஃபுட்டு. ஸோ விச் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோஸ் லைக் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரும், நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அதே பொட்டேட்டோ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு சிப்ஸாக வெளியே வந்தால் அது ஃபேக் ஃபுட்டு, விச் இஸ் நாட் குட், விச் இஸ் ஜங்க் ஃபுட். ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து, ரியல் ஃபுட்டுக்கெல்லாம் டிவி ஆடோ கமர்ஷியல்ஸோ வராது. நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ ஆடு பார்த்துருக்கீங்க உங்கள் லைஃப் டைமில்? எப்பாவது பார்த்துருக்கீங்களா ஒரு டொமேட்டோஸ்க்கு ஆடு, ஒரு பாவக்காய்க்கு ஆடு, ஒரு கோவக்காய்க்கு ஆடு, ஒரு ஸ்பீனச்சுக்கு ஆடு? அப்படி பார்த்துருக்கீங்களா? நோ, அதுக்கெல்லாம் ஆடே வராது. ஆனால் ஃபேக் ஃபுட்டுக்கு கண்டிப்பாக ஆட் வரும். ஸோ என்னெல்லாம் பார்க்கலாமா? குக்கீஸ், பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அந்த மாதிரி எல்லா ஸ்நாக் வெரைட்டிஸும் இருக்குல்ல, விச் இஸ் ஃபேக். ஸோ தட் இஸ் நாட் குட், தட் இஸ் ஆல்சோ ஜங்க். அது எல்லாமே ஜங்க். அதுதான் எக்ஸாம்பிள். இன்னொன்று என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ரியல் ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறும் வந்து ஃபில் ஆகும், லைக் வந்து ஃபுல்லாக ஃபீல் ஆகும், உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், சாப்பிட்டது போதும்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் இதே விச் இஸ் லைக் நீங்கள் ஃபேக் ஃபுட்டை வந்து இல்லை ப்ராசஸ் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து உங்களை திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ண மாட்டீங்க. லைக் ஸ்டில் யூ crave ஃபார் த ஃபுட். திரும்பவும் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்லான்ற மாதிரி அந்த கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிரேவிங்ஸ் சீக்கிரமாக போகாது. தட் இஸ் அ ஃபேக் ஃபுட். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ரியல் ஃபுட்டு வந்து இட் ஹாஸ் நேச்சுரலாக அதில் கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அது வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதே ஃபேக் ஃபுட்டில் என்ன பண்ணுறாங்க, தே ஆட் கலர்ஸ். அப்போ என்னாகும், ஆஃப்டர் யூ ஈட் ஆர் யூ டச் த ஃபுட் ஆர் லைக் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா த கலர் ஸ்டில் ரிமைன்ஸ் இன் யுவர் ஃபிங்கர். ஸோ தட் இஸ் அ ஃபேக் ஃபுட். ஸோ இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நேச்சுரலாக ரெட் கலரில் இருக்குது அதோட ஸ்கின்னு. ஈவன் லைக் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆக்கணும்னா அதோட ரெட் பார்த்துருக்கீங்களா? தட்ஸ் அ நேச்சுரல் ரெட்டு. குங்குமப்பூக்கு நேச்சுரல் கலர். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் டர்மரிக்கு நேச்சுரல் எல்லோ கலர். ஆனால் ஃபேக் ஃபுட்டில் எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரியும் ஃபுட் கலர். இது வந்து லைக் வெரி வெரி பேட் ஃபார் ஹெல்த்து. இப்போ ஃபுட் கலர்ஸை வந்து நிறைய இடங்களில் வந்து பேன் பண்ணுறாங்க. பிகாஸ் அதில் இருக்க ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இட் பேட்லி அஃபெக்ட்ஸ் ஹெல்த்து. கேன்சர் கூட அதோட ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ரீசனாக இருக்குது. ஸோ விச் ஷுட் பி அவாய்டட் அட் எனி காஸ்ட். நீங்கள் வந்து சிக்கன் எதாவது ஃப்ரை பண்ணணும், இல்லை ஏதாவது இப்போ இந்த கேசரிலாம் பண்ணோன்னா நமக்கு அதையெல்லாம் வந்து நேச்சுரலாக அதே கலரில் பார்க்காம நம்ம இந்த பைனாப்பிள் கலரில் இல்லை ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் பார்த்து பழகிட்டோம். ஸோ லைக் நமக்கு என்ன சொல்கிறது, பேக் ஆஃப் த மைண்டில் அது போட்டால் தான் அது வந்து இட் ஹாஸ் நோ டேஸ்ட் அட் ஆல் அந்த கலர்ஸு. ஆனால் ஜஸ்ட் லைக் டு அட்ராக்ட் ஆர்
அந்த ஐஸ்க்கு வந்து அதை பார்த்து பழகுனதுனால அதை போடுறோம். பட் நீங்கள் அதை போடாமே நீங்கள் சமைக்கலாம். அதை போடாமல் சமைச்சாலும் சேம் டேஸ்ட் தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் கலர். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஆடிங் ஃபுட் கலர்ஸ் இன் யுவர் ஃபுட். லைக் வாட் எவர் யூ ப்ரிப்பேர், ஜஸ்ட் ப்ரிப்பேர் வித் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்திங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் வரும். நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட லைக் நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் கேசரிக்கு பவுடர்லாம் போடுறதில்ல கேசரிக்கு. பட் ஐ எம் ஆடிங் லிட்டில் டர்மரிக் இஃப் ஐ வாண்ட் லைக் எல்லோ கலர். அதர்வைஸ் லைக் ஐ ஆட் லிட்டில் பிட் ஆஃப் குங்குமப்பூ. இப்போ வந்து பிரியாணியில் கூட ஒரு சில பிரியாணியில் அந்த மேலே ஆட் பண்ணுவாங்க, ஃபுட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு வார்ம் பாட்டிலில் குங்குமப்பூ போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்க. அதுவே ஸ்லைட் ஒரு பைனாப்பிள் கலரில் தான் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது. அந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் அவாய்ட் இந்த ஃபுட் கலர்ஸ். அதுதான் ரியல் ஃபுட்டுக்கு இன்னொரு ஃபேக் ஃபுட்டுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸு. இன்னொன்று, ரியல் ஃபுட்டில் என்ன இருக்குன்னா, இட் ஹேஸ் த இன்க்ரீடியன்ட்ஸ் யூ கேன் ப்ரொனவுன்ஸ் இன் த ரியல் ஃபுட்டில். லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேரட் எடுத்துகிட்டு அதில் விட்டமின் சி இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் தானே, உங்களால் சொல்ல முடியும் தானே. அது லைக் எவ்ரிபடி, லைக் ஈவன் லைக் ஒரு கிட்ஸுக்கு கூட தெரியும். ஒரு 5 year old கிட் அப்படின்னா ஐ மீன் என்ன விட்டமின் இருக்குதுன்னு தெரியாது, பட் விட்டமின்ஸ்னால் என்னென்னு தெரியும். இப்போ கேரட் ஹேஸ் விட்டமின்ஸ், அந்த மாதிரி தெரியும். ஸ்பீனட் ஹேஸ் சம் விட்டமின்ஸ், அந்த மாதிரி. இப்போது மில்க்னா மில்க் ஹேஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது மாதிரி யூ நோ த இன்க்ரீடியன்ஸ், யூ ஆர் ஃபெமிலியர் வித் இன்க்ரீடியன்ஸ். அதே ஃபேக் ஃபுட்டில் what it has, it contains full of ingredients. என்ன இருக்கும், கெமிக்கல் நேம்ஸாக இருக்கும். Do you understand by any chance by reading the names in ingredientsல சோடியம் பைகார்பனேட்னு இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் சீரியஸ்லி எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகல எதுவுமே. பட் அந்த மாதிரி அந்த நேமே நமக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன, நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, ஒரு லைக் இப்போ கெச்சப்பை எடுத்துக்கோங்க. அந்த கெச்சப் இருக்குல்ல, அந்த கெச்சப்போட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பேக் சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு. பட் அதில் இருக்கிறது எதுவுமே வந்து எக்ஸப்ட் ஒரு சில டொமேட்டோ சால்ட்டை தவிர மற்றதெல்லாம் எம்எஸ்ஜின்னு இருக்கும், கலர்னு இருக்கும், சம் நம்பர் போட்டிருப்பாங்க கலர்னு எழுதி. அந்த மாதிரி நிறைய நேம்ஸு யூ டோன்ட் ஈவன் நோ. படிக்க முடியும், பட் யூ டோன்ட் ஈவன் நோ அது எதுக்கு, லைக் என்ன பர்பஸ்க்காக அதை ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த இன்க்ரீடியண்ட்டுக்காக அது, அதோட டேஸ்ட் என்ன இருக்குது, சத்தியமாக தெரியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபேக் ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு தோணுது இந்த 5 ஃபேக்டர்ஸு ஃபேக் ஃபுட்டுக்கும் ரியல் ஃபுட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி மைட் பி உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக இதை டிஃப்ரென்ஷியேட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கூட ஆட் பண்ணுறேன், நான் விட்டு போன ஏதாவது பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால். ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு ஈட் ரியல் ஃபுட் அண்ட் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணுங்கள். ஸோ ஆட் கமர்ஷியல்ஸை பார்த்து ஃபேக் ஃபுட்டை வந்து தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் ஆக தான் செய்வாங்க. அதுவும் அந்த சாக்லேட்ஸு, குக்கீஸ் எல்லாம் அதே மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் சொல்லவே வேணாம். அது கண்டிப்பாக இப்போது ஈவன் லைக் பொட்டேட்டோ சிப்ஸில் கூட அந்த கலர் இருக்குது. ஒரு சில சிப்ஸை வந்து நம்ம கையில் தொட்டுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு முடிக்கும்போது அதோட மசாலா கலர் ஃபுல்லாக ரெட் கலரில் கையில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நினச்சி பார்த்தா அப்பா எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல, இது அந்த சிப்ஸில் கொஞ்சோண்டு ஒரு 100 grams கூட இருக்காது இல்லையா, ஒரு 50 grams-லேருந்து 100 grams தான் இருக்கும். அந்த சிப்ஸ்லேயே அவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அதை வந்து எவ்ரிடே லைஃப்பில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் அன்னெசரியாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது. ஸோ லைக் இதுதான், லைக் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணுங்கள், லிவ் ஹெல்த்தி ஹாப்பி. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.